பிரைஸ் தி லார்ட். நம்முடைய லைஃப்ல கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறோமா அல்லது கர்த்தருடைய சித்தத்தின்படி அல்லாமல் நடந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிற கேள்வி நிறைய டைம் நம்ம லைஃப்ல வருகிறது. அது ஒரு சாதாரண காரியம். இன்னைக்கு இந்த வீடியோல கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்தோம்னா நமக்கு என்னென்ன கிளாரிட்டி நம்ம லைஃப்ல இருக்கும், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யலைன்னா நம்ம லைஃப்ல நம்ம சூழ்ந்து இருக்கிற காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். கர்த்தருடைய சித்தம் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பைபிள்ல நம்ம பார்த்தோம்னா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் தெளிவா சொல்லியிருப்பாங்க, நான் உனக்கு ஒரு குமாரனை நிச்சயமாக கொடுப்பேன்னு. ஸோ காட் டைரக்டா ஸ்ட்ரெயிட் டு ஹிஸ் ஃபேஸ் சொல்றாங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டுட்டாங்க. ஸோ கர்த்தருடைய சித்தம் என்னன்னு ஆபிரகாமுடைய லைஃப்ல கிளியராகவே தெரியும். ஸோ நம்முடைய லைஃப்லயும் நிறைய டைம் காட் வார்த்தையின் மூலமா பேசுவாங்க. எதர் நம்ம பைபிள் படிக்கும்போ, இல்ல ப்ரேயர்ல இருக்கும்போ, விஷன்ஸ் மூலமா, இல்ல சர்ச்சுக்கு போகும்போ ஆண்டவருடைய மனிதர்கள் மூலமாக வார்த்தைகளை தந்து இதுதான் என்னுடைய வில் அப்படின்னு ஆண்டவர் தெளிவா பேசுவாங்க. இதெல்லாம் என்னன்னா கர்த்தருடைய சித்தமா இருக்குது. அப்ரஹாம் சாரா லைஃப்ல பாத்தீங்கன்னா, சாராளுக்கு she couldn't wait. எப்படியாவது நமக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுக்கறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, கர்த்தருடைய சித்தம் உடைக்கப்படுகிறது. கர்த்தருடைய சித்தத்தை அல்லாத ஒண்ணு வரும்போது என்ன நடக்கும்னா, சாராள் அவளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் அவளை அற்பமாக எண்ணினாள். நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய தவறும் போது நாம் அற்பமாக எண்ணப்படுவோம். கர்த்தருடைய சித்தம் நம்ம லைஃப்ல நடக்கலைன்னா, நம்ம சூழ்ந்து இருக்கிற காரியங்கள், நம்மை சூழ்ந்து இருக்கும் மனிதர்கள் நம்மை நிச்சயமாக அற்பமாக எண்ணுவார்கள். இரண்டாவது பார்க்கும்போது, நம்முடைய கேரக்டர் அல்லாத ஒரு கேரக்டர் வெளியே வரும். சாரால எங்கேயுமே நம்ம ஒரு ஹார்ஷான விமனா, ரொம்ப கொடூரமான ஒரு விமனா எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல அற்பமாக எண்ணின அந்த ஆகாரை ரொம்ப கொடூரமாக நடத்துறாங்க. ஸோ நம்ம கேரக்டர் அல்லாத ஒரு கேரக்டர் ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்ய தவறும் போது, ஆண்டவருடைய சித்தத்துக்கு விலகி போகும்போது நம்ம ஒரு கொடூரமான ஒரு கேரக்டர் வெளியே வரும். ஸோ இப்படிலாம் நடக்குதுன்னா ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஓகே நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கல. சாரால் சொல்லியிருப்பாங்க, எனக்கு நேரிட்டு இருக்குது அநியாயம். ஸோ இந்த அநியாயத்தை வேற யாரும் அவங்க வர வைக்கல. சாரால் ஹெர்செல்ஃப் அவங்களாவே அவங்க லைஃப்ல வர விட்டதுதான் இந்த அநியாயம். அதே மாதிரி நம்மளும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்காம இருக்கும்போது நிறைய அநியாயங்கள் நமக்கு நடக்கும். ஸோ நிறைய டைம் நம்ம நினைப்போம், கர்த்தருடைய சித்தம் செய்யும் போது அதுல எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம் கன்ஃபியூஷன் இருக்காது. பட் சம்டைம்ஸ் கர்த்தருக்கு வில் படி நம்ம செய்யும் போது, எது இன் சூசிங் லைஃப் பார்ட்னர், ஏதாவது ஸ்டடீஸ், ஆர் ஏதாவது நம்மளுடைய லைஃப்ல பெரிய கோல்ஸ் நம்ம சூஸ் பண்ண போகும்போது, நமக்கு கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யும் போது நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் இல்லாம இருக்கும்னா கண்டிப்பா அந்த இடத்துல கன்ஃபியூஷன் வரும். பட் when you fast, when you pray, when you reconcile your relationship with God, ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவுல மறுபடியும் நீங்க புதிதாக்கி கொண்டீங்கன்னா கன்ஃபியூஷன்ல கர்த்தர் நிச்சயமா ஒரு கிளாரிட்டி தருவாங்க. நீங்க ப்ரேயர் பண்ண அப்புறமா கூட உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வராம இருக்குன்னா, you know the answer, அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. காட்க்கு சித்தம் அல்லாத நிறைய காரியங்கள்ல இப்ப நம்மளால சரி பண்ண முடியாது. நம்ம ஹாஃப் லைஃப் வந்திருப்போம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம என்ன பண்ண முடியும்? ஆபிரகாம் கூட 49 இயர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நீ எனக்கு முன்பாக நடந்து எனக்கு உத்தமனாயிரு. இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேக்குறீங்கன்னா, இட்ஸ் டைம் டு கம் பேக் டு காட். திரும்ப ஆண்டவரோட உத்தமமான ஒரு லைஃபை வாழணும் அப்படின்னு காட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நீ உத்தமனா நடக்கும்போ நான் உனக்கு ஒரு நித்தியமான ஒரு உடன்படிக்கை உனக்கும் உன் சந்ததிக்கும் ஏற்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்றாங்க. நமக்குமே காட் ஒரு கவெனன்ட் கொடுத்திருக்காங்க. இந்த லைஃப் மாத்திரம் இல்ல, இந்த லைஃப்க்கு அப்புறமா பரலோகத்துல ரொம்ப அழகான ஒரு வீடை நான் உங்களுக்குன்னு கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு காட் ஒரு உடன்படிக்கை கொடுத்திருக்காங்க. உடைய ஃபோக்கஸ் அந்த உடன்படிக்கையை நோக்கி இருக்கும்போது நம்ம லைஃப்ல நம்ம பண்ற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருக்கு சித்தப்படி செய்யணும், ஆண்டவருக்கு சித்தம் தான் என் லைஃப்ல இருக்கணும் அப்படின்னு மாத்திரம் தான் நம்மளுடைய கோலா இருக்கும். இன்னுமே நிறைய வீடியோஸ் கர்த்தருடைய சித்தத்தை பற்றி நம்ம இன்னும் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். Thank you for watching. God bless you. Share the blessing with your friends and family.